ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு இந்த சேனலுக்காக கொடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே பைக்கு, காரு, பஸ்ஸு எல்லாமே பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு லிட்டர் டீசல் போட்டால் ரயில் என்ஜின் எத்தனை கிலோமீட்டருக்கு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது. இது சுவாரஸ்யமான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம டூ வீலர் அல்லது கார் வாங்கும்போது எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு இதற்கான பதிலை நமக்கு திருப்தி அளித்தா மட்டும்தான் நம்ம புதிய வாகனம் வாங்குகிறோம். அதே நேரம் நம்ம அன்றாட பயன்படுத்தும் பேருந்து, ரயில், விமானம் போன்ற பொது போக்குவரத்து வாகனங்கள் எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படிங்கிறத நமக்கு பாதி பேத்துக்கு தெரியாது. மைலேஜ் அப்படின்னு என்னென்னா, ஒரு வாகனத்தின் எரிபொருள் செயல்திறனை குறிக்கிறது தான். அதாவது ஒரு லிட்டர் எரிபொருளில் அது எரிச்சது அப்படின்னா அந்த வாகனம் எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படிங்கிறத அந்த மைலேஜுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மற்ற வாகனங்களைப் போலவே ரயிலின் மைலேஜும் பல காரணங்களை பொறுத்து அமையும். ஒரு ரயில் இத்தனை கிலோமீட்டர் தான் லிட்டருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லுவது கடினம். ஏன் அப்படின்னா அதன் மைலேஜ் பாதை எந்த வகையான பயணிகள், ரயில், எக்ஸ்பிரஸ், அதிவிரைவு பயணிகள் மற்றும் அதில் உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையை பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பைக் வாங்குறோம்னா அது இந்த ஹீட்டில் ஓட்டினா இவ்வளோ மைலேஜ் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ரயிலுக்கு அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ரயிலின் மைலேஜை பாதிக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அது எத்தனை பெட்டிக்குள்ளே இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெட்டிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் இயந்திரம் குறைந்த சுமையை இழுத்தால் போதும். ஒரு டீசல் இன்ஜினோட மைலேஜ் ஒரு மணி நேரம் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. 24-25 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் என்ஜின் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் 6 லிட்டர் டீசலை பயன்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, கம்மியாக இருக்க பெட்டி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6 லிட்டர் டீசலில் பயன்படுத்தும் தகவல் தெரியும். பயணிகள் ரயில்களை விட சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களை குறைவான டீசலை பயன்படுத்துகின்றன என்ற தகவல் ஆச்சரியம் அளிப்பதாகும். ஏன்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி அதே ட்ரெயின்லாம் இப்போ அதிகம் வந்திருக்கு. அதனால் டீசல் கம்மியாக போகுது. பயணிகள் ரயில் என்ஜின்கள் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5-6 லிட்டர் டீசலை பயன்படுத்துறதுனால பயணிகள் ரயிலில் ஏறக்குறைய அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்ல வேண்டியதுனாலும் இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. 12 பெட்டிகளை இழுக்கும் எக்ஸ்பிரஸ் ரயில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4.5 லிட்டர் பெட்ரோல் 4 லிட்டர் டீசலை செலவழிக்குது. இந்த வகையில் பார்த்தா சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் 1 லிட்டர் டீசலில் 1 லிட்டர் டீசலில் 230 மீட்டர் தூரம் வரையிலும், பேசஞ்சர் ரயில் 180-200 மீட்டர் தூரம் வரையும் தான் போகும். இது எல்லாமே ரயிலில் இருக்க இது. அதாவது சொல்லப்போனால் நம்ம யூஸ் பண்ணுற காரு, டீசல் பைக் கூட இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க. காரில் கூட டீசல் இன்ஜின் இருக்குது. ஆனால் அதை விட இப்போ ட்ரெயினில் தான் அதிகமாக டீசல் நம்ம செலவு பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவாரஸ்யமான விஷயத்த சொன்ன இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.